கடுமையான நெகட்டிவ், இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எழுதினாங்க. ரொம்ப அப்செட் அவர். சினிமாங்கிற ஒரு இரும்பு கேட்டை வந்து முதலமைச்சர் விஜய் தான் வந்து உடச்சி தள்ளிட்டு ஓப்பன் பண்ணி விட்டது அவர் தான். அதுக்கு பிறகு தான் பல பேர் வந்தாங்க. அதில் ஒருவர் தான் தனுஷ் தான். இந்த இடத்துல எஸ்ஏசி நம்ம வந்து அவங்க அப்பா சொல்லி ஆனோம், ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஒரு கை பார்த்துருவோம்னு இறங்கினார்ல. தனுஷோடைய அப்பா கசிராஜாவுக்கும் அந்த ஆசை வருது. யாரை பார்த்து வருது? எஸ்ஏசியே பார்த்து வருது. அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்ன, நம்மளாம் ஆரம்பிக்கக்கூடாதா? நாங்கள்லாம் சிஎம் ஆகக்கூடாதா? நாங்கள்லாம் காரில் போகக்கூடாதா? நாங்கள் குட்டி கதை சொல்லக்கூடாதா? அதில் முதல் கட்டமாக ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. அவர் தான் தனுஷ். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அப்புறம் அரசியல் பண்ணி கொடுங்க. இந்த கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? டைட்டில் ஓம்னு வைக்கிறாங்க. சொல்ல போனால் ஓப்பனாக செம்மரத்தையே வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எப்படியா இருந்தாலும் பாஜகவோட ஆதரவு இல்லாமலாம் இதை எடுக்க முடியுன்றீங்க. ஒரு மதவாத பிரச்சாரப்படுத்தி, வெறுப்பு பிரச்சாரப்படுத்தி தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. அப்போ அவங்க தெலுங்குல பண்ணிட்டா இதை வந்து டப் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கட்சி ஆரம்பிக்காம தன்னிச்சையாகவே மன்ற நிர்வாகிகளை நிப்பாட்டி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு ஆச்சு. வேற களத்தில் சந்திக்கிறோம். வேற களத்தில் நம்ம பொதுவாக எப்பவுமே சினிமா பேசுவோம். சரி, நம்ம அரசியல் நம்ம பேச வேணாம அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்றாயிடுச்சு. அந்த ஒரு கட்டத்தில் சிஎம் சார் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், அடுத்து நான் தாண்ட குட்டி தளபதி, அதாவது குட்டி பகவதிங்கிற மாதிரி களத்தில் ஒருத்தர் புதுசாக குதிச்சிருக்காரு. அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச நினைக்கிறேன். ஆப்வியஸாக நம்ம தனுஷ் சார் ஒரு நல்ல ஆக்டர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் வந்து அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணலனாலும் அந்த என்ட்ரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் நாங்கள்லாம் வீடு வாங்கக்கூடாதா? ரைட்டு. நாங்கள்லாம் கார் வாங்கக்கூடாதா? என் காரில் கொடி கட்டக்கூடாதா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. நாங்களாம் சிஎம் ஆகக்கூடாதா? அது ஒரு ஸ்டைலாக சொல்லணும். ஒரு மாதிரி சாஞ்சிட்டு சொன்னால் தான் சரியாக வரும். இப்போ அவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அது என்னென்னா, முதலமைச்சர் விஜய் தான் வந்து சினிமாவின் பல இலக்கணத்தை உடச்சி விட்டார். அதாவதுனா சினிமாவில் வந்து இப்படி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், கலராக இருக்கணும், மூக்கு நீளமாக இருக்கணும், கண்ணு பெருசாக இருக்கணும், கர்லிங் ஹேராக இருக்கணும் அப்படின்னு சினிமாவுக்கு சில வரைமுறைகள் வச்சுட்டாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணார்னா அதை உடைக்கிறார். ஏன்னா யாருனாலும் நடிக்கலாம் அப்படிங்கிறத உடைக்கிறார். இவர் முதல்ல சினிமாவுக்குள்ள வந்து முதல் படம் நாளை திருப்பி பண்ணுறப்ப அன்றைக்கி ஒரு 2 மேகசின் இருக்கும், வீக்லி மேகசின். அதில் ஒன்றில் மார்க் போடுவாங்க, ஒன்றில் அட்டை படத்தில் படம் வந்ததுன்னா அவர் வந்து ஓகேன்னு அர்த்தம், அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ரெண்டுமே இவருக்கு நெகட்டிவாக தான் எழுதினாங்க. கடுமையான நெகட்டிவ், இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எழுதினாங்க. ரொம்ப அப்செட் அவர். ஆனால் அதுக்கு பிறகு விடாத ஒரு முயற்சி. இந்த இடத்துல எஸ்ஏசி நம்ம வந்து அவங்க அப்பா சொல்லி ஆனோம், பையன் ஆசைப்பட்டார், ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஒரு கை பார்த்துருவோம்னு இறங்கினார்ல. அப்போ இவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையோடு அவரும் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். அப்போ அவர் படம் பண்ணுறாங்க, 2வது செந்தூரபாணி பண்ணுறாங்க, தேவா பண்ணுறாங்க, அப்படியே ரசிகன் பண்ணி ஒரு நடிகராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ பல பேருக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் தன் தம்பியை, தன் மச்சினனை எல்லாரையும் கொண்டு வந்து சினிமாவுக்கு ஒரு கேட்டை, யாரும் நடிக்காங்க, ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அப்படியே பெரிய அடுத்தடுத்து வந்து ஒரு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார். கடைசியில் கோட் தான் ஹையஸ்ட்டு தமிழ் சினிமாவினுடைய சம்பளம், பிஸ்னஸ், பட்ஜெட்டு, பேசப்பட்ட படம். அப்புறம் அரசியலுக்கு வந்தார், இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போ சினிமாவில் சினிமாங்கிற ஒரு இரும்பு கேட்டை வந்து உடச்சி தள்ளிட்டு ஓப்பன் பண்ணி விட்டது அவர் தான். அதுக்கு பிறகு தான் பல பேர் வந்தாங்க. அதில் ஒருவர் தான் தனுஷோடைய அப்பா கசிராஜாவுக்கும் அந்த ஆசை வருது. யாரை பார்த்து வருது? எஸ்ஏசியே பார்த்து வருது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த கதையை இன்றைக்கி இங்கே கொண்டு நிப்பாட்டினா தான் அங்கேருந்து ட்ராவல் ஆகி வரும். அப்போ அவர் கொண்டு வர்றாரு. அவர் வீட்டில் 2 பையன். செல்வராகவனுக்கு சினிமா டைரக்டர் ஆகணும் ஆசை, தனுஷ்க்கு அந்த ஆசையே கிடையாது. ஆனால் தனுஷை வந்து வலுக்கட்டாயமாக தான் எழுட்டு வர்றாரு. நமக்கு ஒரு பையன் இருக்கான்ல, நம்மளை நடிக்க வைக்க மாட்டோமா, நம்மளை ஹீரோ ஆக மாட்டோமான்னு கொண்டு வந்து வைக்கிறாரு. தனுஷ் உள்ளே வந்ததை தாண்டி அவருடைய திறமை, தனுஷை வந்து தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டார் சினிமாவுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து வெற்றிமாறனுக்கு பின் தனுஷ் நிறையா படங்கள் பண்ணார். செல்வராகவன் இருக்கப்போ ஒரு மாதிரி இருந்தது. செல்வராகவன் கையிலிருந்து மாறி வேறு பக்கம் போகிற வேறு படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ட்ரீம்ஸ் அப்படி இப்படி 2-3 சின்ன படங்கள். குட்டி இல்லை, அதுக்கு பிறகு தான் அதெல்லாம் பொல்லாதவனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அது ஒரு கணக்காலம் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் மாதிரி பண்ணியிருந்தார். பெருசாக அந்த படங்கள்லாம் அவர் கை கொடுக்கல. வெற்றிமாறன் கூட ஜாயின் பண்ண பிறகு தான் அவருடைய டோட்டலாக அவருடைய இதை சேஞ்ச் ஆகுது. ஒரு தன்னை வந்து தக்க வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அப்படியே போகிறார். அப்புறம் தான் இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தார். 2 வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்காத, யாருமே நினைக்காத, ஏன் அவரே எதிர்பார்க்காத, இதுதான் சூட்டபிளான, அவரே எதிர்பார்க்கல, ஒரு எதிர்கட்சியாக வரலாம், ஒரு 50-60 சீட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் எதிர்பார்த்தாங்க.
ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி ஏகோபித்து ஆதரவை கொடுத்து இன்றைக்கி முதலமைச்சர் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் திருப்பி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் நானும் பல பேர் வர வைக்கிறாங்க, பல பேர் கோவம் இருக்கிறாங்க. அது ரகசியம். ஆனால் அதை வந்து இப்போ சினிமாவுக்கான கேட்டை அங்கே ஓப்பன் பண்ணார் இல்லையா, இப்போ அரசியலுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. 50 வருஷம் அரசியலை வந்து ஒரு பூட்டி வச்சுருந்தாங்க, ஒரு இரும்பு கேட்டை போட்டு பூட்டி அது துருப்பிடிச்சு போய் கிடந்துச்சு. அந்த கேட்டு ஒரு 10 வருஷமாக தொண்டனாக இருக்கணும், போஸ்டர் ஒட்டணும், பேனர் ஒட்டணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், இந்த செயலாளராக இருக்கணும், இப்படி தான் வந்து இது வந்து அரசியல் கட்சிக்குள்ளே வர்றது. தேர்தல் அரசியல் அது வேற. அதுக்கு வந்து பல கோடிகள் வேணும், வந்து ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் இருக்கணும், சாதி மத பின்புலம் இருக்கணும், இதெல்லாம் இருக்குது. இதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே வர்றதுக்கு, கட்சிக்குள்ளே போஸ்டிங் வாங்குறதுக்கு 10 வருஷம் நீ ட்ராவல் பண்ணோம். ஒரு மாவட்ட செயலாளர் போனேன், என்ன பண்ணுறீங்க, நான் போஸ்டிங்க, நீ வேறு, நானே 40 வருஷமாக போஸ்ட் ஒட்டி தான் வந்திருக்கேன், நீ ஒரு 25 வருஷம் போஸ்ட் ஒட்டிட்டு வா போ அப்படின்னு அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் உட்காந்துருப்பார். அப்போ புதுசாக போகிற இளைஞர் எல்லாம் பார்த்தா, இந்த வயசில் உனக்கு அரசியல் கேட்குதா அப்படின்னு இவங்க வந்து அரசியலை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இவர் வந்தார், என்ன சும்மா உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போ போ போன்னு துரத்தி விட்டு புதுசாக பசங்களை கொண்டு விட்டு அவனை என்னன்னா அரசியல் கலவை மாறி போச்சு. ஈஸியோ அப்படின்னு நினச்சிட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஈஸி தான் போல அப்படின்னு நினச்சிட்டாங்களோ. ஈஸின்னு நினச்சது அதுக்கு பின்னாடி வாங்கப்பட போகிறாங்க, அது வேற கதை. ஆனால் இவர் வந்த கதை வேற. அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்த அரசியலை வந்து நீங்கள் உடச்சி விட்டார். காசு கொடுக்காம, ஜாதி மதம் பார்க்காம, வேட்பாளர் பேரே தெரியாமல், இதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. வேட்பாளர் பேரே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒருத்தர் 1 லட்ச ரூபா செலவழிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அவர் யார்ட்டே கடை வாங்கி போயிருக்காரு. அவர் சட்டமன்ற உறுப்பினர். 50,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து 2வது இடத்துல. இதில் தாவேக்காவை சொல்கிறேன். வேட்பாளர் பேர் தெரியல, காசு செலவழிக்கல, அவனுக்கு பின்னாடி ஒரு ஜாதி கிடையாது, அவனுக்கு பின்னாடி மதம் கிடையாது. கொங்கு பகுதி எல்லாம் பல இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி இருக்குல்ல, அங்கே இப்போ 10 வீடு தான் இருக்கும் அந்த ஊரில், அவன் ஜெயிச்சிருக்கான். பெரிய விஷயம் அது. அதான் பெரிய விஷயம். மிரண்டு போயிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை கதிகலங்க வைத்திருக்கிறது. வகுத்தில் புளியை கரைச்சி வச்சுருக்கு. ஜாதியை வச்சு அரசியல் பண்ணவன், மதத்தை வச்சு அரசியல் பண்ணவன், கட்சியுடைய கட்டமைப்புன்னு சொன்னவன், பழமைவாதம் பேசினவன், வரலாறு பேசினவன், எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது, நாங்கள் ஆலமரம் விழுதுலாம் பேசினவங்க பூரா பேரும் ஜோதி முடிஞ்சு. ஒருத்தனுக்கு வேலை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், புரட்சி. அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது. நம்மளும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்ன, நம்மளாம் ஆரம்பிக்கக்கூடாதா, நாங்கள்லாம் சிஎம் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் காரில் போகக்கூடாதா, நாங்கள் குட்டி கதை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்களுக்கு பூரா ஆசை வந்துருச்சு. அதில் முதல் கட்டமாக ஒரு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு. அவர் தான் தனுஷ். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நானும் வந்து அரசியல் பண்ண போகிறேன், நாங்களும் வந்து அரசியல் பண்ண போகிறேன்னு சொல்ல அவர் வந்து இந்த இரத்த முகாம், அப்புறம் கொஞ்சம் அன்னதான முகாம், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அப்புறம் அரசியல் பண்ணி கொடுங்க, இந்த கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கீங்களே என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் வேலைக்கு போக சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்க, அவங்க வீட்டை பார்க்க சொல்லுங்கள். ஆனால் அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அதுக்கு காரணம் விஜய் அவர்களுடைய அந்த வெற்றிங்கிறது தனுஷ் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. விஷாலுக்குமே அந்த ஒரு நம்பிக்கை, அவர் பெரிய லிஸ்டே இருக்குங்க. விஷால்லாம் முன்னாடி வந்துட்டார். விஷால் வந்து முன்னாடியே அரசியல்வாதியாக வந்தார், ட்ரை பண்ணியிருக்கார். விஷால் வந்து நடிகர் சங்க தேர்தல் இருக்கிறாரு, அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் நின்னார், ஆர்கேஆரில் நின்று பாவம் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு பரபரப்பான அரசியல்வாதியாக அவர் ஏற்கனவே மாறிட்டார். சரி, அதை தொடர்ந்து நிறையா பேர் இன்றைக்கி வந்து நம்ம பிஆர் வரைக்கும் அந்த ஆசை இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே தனுஷ் அவர்களும் கஸ்தூரி ராஜாவும் ஒரு பக்கம் அவங்கள ஒரு தராசில் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் எஸ்ஏசி அவர்களையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்களும் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவங்கள பார்த்து எஸ்ஏசியை பார்த்து கஸ்தூரி ராஜாவுக்கும் விஜய் அவர்களை பார்த்து தனுஷ் காசு தான் 2 பேருமே எப்படி ஒரே தராசில் இடப்பட முடியும்? இல்லைங்க, அதாவது இவர் வந்த காலம் இருக்குல்ல, காலம் தெரிந்து பயிர் செய்யணும் ஒரு பழமொழி இருக்குது. ஆமாம், அதை கரெக்டாக செஞ்சது இவர் மட்டும்தான். பருவத்தை பயிர் செய்யும், அந்த பருவத்தில் பயிர் செய்தவர் இவர் மட்டும்தான். பருவம் தவறி பயிர் செஞ்ச பல நடிகர்கள் வந்து ஆடி காத்துல காணாமல் போயிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஐகானிக், அவருடைய வெற்றி தான் விஜய் வரைக்குமே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. சினிமாவிலிருந்து ஒருத்தர் நடிகர் வந்து நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்போ எம்ஜிஆர் தான் ரோல் மாடலாக வச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு தான் டி ராஜேந்தர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், பல நடிகர்கள் வந்தாங்க, விஜயகாந்த், ஏன் விஜய் வரைக்குமே அவர் தான், அது வரைக்குமே அவர் தான் ரோல் மாடல். முதல்ல வந்து இவர் யார் எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாரு, என்ன ஐடியாலஜியில் பண்ண போகிறாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் செய்கிறதும் பேசுகிறோம் பார்த்தா ஆன்மீக அரசியலில் பாஜக அரசியல் தான். நம்ம என்ன பூசி மூழ்கி பேச முடியும்? ஓப்பனாக சொல்லிடலாம். ஓப்பனாக சொன்னால் பாஜக அரசியல் தான் பண்ண போகிறார். கழுத்தில் ஒரு மாலை போட்டுக்கிறாரு. இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஜினி சாரோட. ஆமாம், அவர் பண்ண வேலையை இவர் பண்ணுறாரு, அவர் பண்ண முடியாததை இவர் பண்ணுறாரு. பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோட, இன்றைக்கி திமுகவுடைய ஆசீர்வாதத்தோட இவர் வந்து இன்றைக்கி இறங்கி நம்மளும் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இளைஞர்கள் வாக்கு ஒரு பெரிய அளவு வாக்கு விஜய் பின்னாடி அவர் நிற்கிது
அந்த வாக்கு இவரை வச்சு உடச்சி விடுவோம், அண்ணாமலையை வச்சு கொஞ்சம் உடச்சி விடுவோம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. கணக்கு போட்டு இவரை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த 2 நேஷனல் அவார்டுகள் அப்படிங்கிறதான் வச்சு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இவர் அங்கே இவரை இறக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் ரியாலிட்டியை நம்ம கொஞ்சம் இங்கே பேசி பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சாதாரண விஜய் இல்லை. அவர் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போனார். எப்படி போனார்னா எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சி போனார். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எங்கள் அக்காவுக்கு பிடிக்கும், நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு பிடிக்கும். தனுஷ் அவர்களுக்கு அதே அளவு ஃபேன் பேஸ், அதாவது ரசிகர்கள் தொண்டராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த அளவுக்கு இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவர்களும் ரசிகர் கூட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லை. 2வது ரியாலிட்டி இல்லை. அவர்கிட்ட ஒரு செயற்கைத்தன்மை இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி பண்ணுறாரு. நிறைய பேருடைய காப்பி. ஒரே ஒரு விஜய் தாங்க, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு ரஜினி தான், ஒரே ஒரு ரஜினி தான். நீங்கள் திருப்பி அதே மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ரஜினிகாந்த் பீக்கில் இருக்கிறப்ப ரஜினிகாந்த் மாதிரி நளினிகாந்த் அப்படின்னாரு. அந்த காந்த் நிறைய காந்த் வந்துட்டாங்க. யாருமே எடுக்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க தனித்துவமான அடையாளத்தோட திடீர்னு வந்து இறங்கி ஒரு மாற்றத்தை செஞ்சால் தான் மாற்றம் நடக்கும். நீங்கள் அவர் பண்ணிட்டார், அவரே மாதிரி நானும் வர்றேன் அப்படின்னா அவர் இருக்காரு. அது வந்து காப்பி பேஸ்டாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. தனுஷ் பண்ணுறது பாஜக அரசியல் தான் பண்ண போகிறாரு, மதவாத அரசியல் தான். இப்போது எனக்கு இதில் சந்தேகம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து பாஜகவோ இல்லைனா மற்ற அமைப்புகள் வந்து இவரை இயக்குது அப்படின்னா, நடிச்சுக்கிட்டு இருந்தவரை தனுஷை கூப்பிட்டீங்க வாங்க, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஏதாவது பண்ணி ஒரு மாற்றத்தை கொடுத்துடலான்னு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவரை கூப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு 2020 நினைக்கிறேன், எஸ்ஏசி சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. உடனே விஜய் தரப்புலேருந்து, அன்னைக்கு இருந்த நடிகர் விஜய் தரப்புலேருந்து ஒரு விஷயம், அதாவது அவரோட பிஆர்ஓ சொல்லி நானே நியூஸ் போட்டேன். என்ன அப்படின்னா, இந்த அறிவிப்புக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, என்னுடைய கட்சியோ என்னுடைய படத்தையே பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்பே ஒரு விஷயம் போட்டார். ஆனால் தனுஷ் அவர்கள் இந்த ஒரு கொடிக்கும் அவர் சார்ந்த அரசியல் பேசப்படுறதுக்கு எந்த தடையுமே போடலை, எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இப்போ அவர் மனசுல ஆழம் ஆசை இருக்கா? கண்டிப்பாக இல்லாமல் எப்படி இருக்கும்? அவருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. அவரும் சினிமாவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 23-25 வருஷம் ஆக போகுது. அப்படிங்கும்போது அதுவும் போர் அடிச்சு போச்சு. அடுத்து என்ன அரசியல், நெக்ஸ்ட் இப்போ அரசியல் தான். அப்படிங்கும்போது அவருக்கு விஜய் வந்தார், முதலமைச்சர் ஆகிட்டார், நம்மளும் ஆகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. இது சரியான நேரம், காசு கொடுக்காம ஓட்டு போகிறாங்க மக்கள், வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லாமல் கூட ஜெயிச்சிடலாம், நம்ம 4 ஒரு கதை சொல்லலாம், குட்டி கதை சொல்லலாம், நம்ம 4-5 மேடையை போடுவோம், 4 நலத்திட்ட உதவி கொடுப்போம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம், முதலமைச்சர் ஆயிடுவோம், சிம்பிள். ஆனால் எனக்கு இதுலேயுமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவரை வந்து நம்ம வந்து பாஜக இயக்குதுன்னு நிறைய தரப்பு பேசுகிறாங்க. அதே நேரம் வந்து இட்லி கடை ப்ரொமோஷனை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி சிஎம்மாக இருக்க விஜய் அன்றைக்கி வந்து எந்தெந்த ஊர்லலாம் வந்து பிரச்சாரங்கள் போடுறாரோ அந்த ஊர்லாம் இட்லி கடை ப்ரொமோஷன். நீங்களும் இவ்வளோ வருஷமாக வந்து சினிமாலே பயணிச்சிருக்கீங்க. ஒரு ஆடியோலாம் அதிகபட்சம் சென்னையில் நடத்தினா சின்ன ஆடியன்ஸோட முடிஞ்சிரும்னு சொல்லி கோயம்புத்தூரில், திருப்பூரில், திருச்சியில், மதுரையில் நடக்கிற நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் வேரியஸ் ஆஃப் 5 or 6 சிட்டிஸ் அப்படிங்கிறத எனக்கு அப்போ எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஷார்ட்டட் ஃப்ளைட்டில் ஷார்ட்டட் ஃப்ளைட் எனக்குன்னா விஜய் பிரச்சாரத்தை ஒரு பக்கம் வந்து இவங்க அப்படியே அந்த லைம் லைட்டை குறைக்க, ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருங்கன்னு நமக்கு தெரியும், இதுக்கு பண்ணுறாங்களும் தெரிஞ்சது. அப்படி உங்கள் பார்வையில் என்ன கருத்து இருந்தது? சென்ட்ரல் லெவலில் பாஜக, ஸ்டேட் லெவலில் திமுக, அவ்வளோதான், சிம்பிள். அவங்க அங்கேருந்து இயக்குறாங்க, அதை வாங்கி இவர்கள் இங்கிருந்து இயக்குகிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அவங்க இந்த கம்பெனி தான் படம் பண்ணுறாரு. அப்போ அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ சினிமாலேருந்து ஒரு நபர் அரசியலுக்கு வரும்போது அந்த சினிமா குடும்ப ஆதரவுன்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம விஜய் சார் வர்றப்போ மறைமுகமாக பல பேர் ஆதரவு கொடுத்தாங்க, அது நம்மளுக்கே தெரியும். ஜெயிச்சதுக்கப்புறமா எவ்வளோ பேர் அப்போ தான் நேரடியாக வெளில வராங்க, அப்பாடா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தாங்க. அது மாதிரி சினிமா குடும்பம் சார்ந்த நபர்களோட ஆதரவு தனுஷ் அவர்கள் கிடைக்குமாண்ணே? பெரும்பாலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ட்ராவலுங்க. அவர் 30 வருஷம் 33 வருஷம் வந்திருக்காரு. யாரு கூட ஒர்க் பண்ணியிருப்பார், யாரும் அசினேட்டாக இருந்திருப்பாங்க, யாராவது படம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. தனுஷை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஆனால் நேரடியாக இவர் முதலமைச்சராக வரணும்லாம் வந்து யாரும் பழையிருப்பாங்களாங்கிறது தெரியல. அது போகிற காலத்தில் அவருடைய நிலைப்பாடை பொறுத்தா இருக்குது. இப்போது அவர் சொல்கிறார்ல, நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்கள் நண்பருக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒரு உதவி பண்ணுங்கள், ஒரு சேவை செய்யுங்கன்றாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்கு உதவி பண்ணி, இப்போ உங்களுக்கு சுபேரனுக்கு என்ன வேணும், எனக்கு இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குப்பா, நான் வந்து ஒரு 2 பேரை கூட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டா எனக்கு ஓட்டு போட்டுருங்க, அந்த அளவு தமிழ்நாடு களம் அவ்வளோ இதாக இருக்கா? இல்லை, அது நல்ல கான்செப்ட் தான். நீங்கள் மக்கள் அரசியல்னாலே என்ன, சேவை செய்கிறது தான், அதை செய்யுங்கிறார். மக்கள் இயக்கம் அதான் பண்ணாங்க, விஜய் மக்கள் இயக்கம் பண்ணாங்க, கமலஹாசன் நற்பணி மன்றம்ங்கிறத வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க, அன்னதானம், இரத்த தானம் முகாம் பண்ணுறாங்க. அதை வந்து மறைமுகமாக செய்கிறார். பட் அது மட்டும் போதுமானதாக இருக்காது, அதுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணணும். வந்து ஆனால் இவர் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விவாதமும் வரும். ஆனால் இவங்க வந்து மறைமுகமாக சைலண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் மக்கள் சேவை செய்கிறத பார்த்து ஓட்டு போடுறாங்க, காசு வாங்குறத ஓட்டு போடுறாங்க. தேவை ஒன்று இருக்குது, டிமாண்ட். ஒரு தலைவனுக்கான டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அதை கரெக்டாக விஜய் பூர்த்தி பண்ணிட்டார். இனி ஒரு 50 வருஷத்துக்கு இவரை சுற்றி தான் அரசியல். மிகப்படுத்தி சொன்னாலும் சரி, நம்ம கீழே வந்து கமெண்டில் திட்டினாலும் சரி, யதார்த்தத்தை நான் சொல்கிறேன்,
18லேருந்து 13 வயசில் எடுத்துங்க, 13 வயசில் எடுத்துங்க, அவன் அடுத்த வாரம் ஓட்டு போட்டுருவான். ஆமாம். 18 வயசில் ஓட்டு போட்டிருக்கான்ல, அவன் அவன் வந்து 10 பேர் ஒன்றும் 23 வயசில் அடுத்து ஓட்டு போடும். கன்வின்ஸ் பண்ணிடுவான். அவன் வீட்டில் இருக்க ஒய்ஃபை போட சொல்லுவான், அவனுக்கு சொந்தக்கார பந்தக்காரனை போட சொல்லுவான். இப்போ 30 வயசில் இருக்கான், 30 வயசில் அவனு இருக்கான்னா, அடுத்த வருஷம் அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்னா, அவன் 18 வயசு ஆச்சுன்னு அவன் ஓட்டு போடுவான். அப்படிங்கும் போது இவரை சுற்றி தான் அரசியல். அப்போ விஜய் தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரலாம். ஆனால் அவர் என்ன ஐடியாலஜியோடு வர்றாரு, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இவர் தான் அரசியலினுடைய ஐகானிக், தமிழ்நாட்டு அரசியலினுடைய மையம் இவர் தான். விஜய் இவரை சுற்றி தான் அரசியல் போகும். இதை வந்து பல மூத்த ஆட்கள்லாம் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் எதார்த்தம் அதுதான். அதனால நம்ம திரும்ப திரும்ப பல இன்டர்வியூ நான் சொல்கிறேன், இவர் தான் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய அரசியல், இவரை சுற்றி அரசியல் தான் நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி தனுஷ் வர்றார். ஆனால் தனுஷ் இவரை வீழ்த்த முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவருடைய உயரம் வேற, இவருடைய சம்பளம் வேற, இவருடைய வெற்றி வேற. இவருடைய வெற்றி தான் இப்போ நீங்கள் பேசப்படக்கூடிய விஷயம். அந்த வெற்றியை வந்து தனுஷால் ரீச் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அவருக்கே அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி இல்லை. ஆமாம், அவரை நம்பாத வெற்றி. அப்படிங்கும் போது அன்னைக்கு உள்ள சூழல், காலம் வந்து களம் அப்படிங்கிறது அவரை தீர்மானிச்சிருச்சு. தலைவனாக காலம் தீர்மானிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். இனி அந்த காலம் எப்பயாவது 50 வருஷத்துக்கு தீர்மானிக்கும். 50 வருஷத்துக்கு வராதான் ஒரு மேஜிக்கை பண்ணும். அந்த மேஜிக்கை நகர்த்திருச்சு. அப்போ அடுத்த இவருக்கு எதிரான அரசியலை செஞ்சு, இவர் கடுமையாக எதிர்த்து, ஆட்சியை எதிர்த்து, ஆட்சியில் உள்ள குறைகளை எதிர்த்து, அதை யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ தனுஷா செய்வாரா? அரசாங்கத்தை நோக்கி மிகப்பெரிய கேள்விகளை வச்சு குறைகளை சொல்லி பரபரப்பான ஒரு அரசியலை பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் படமே ஒரு 3 வருஷத்துக்கு கம்மி பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த 3 வருஷத்துக்கான எதிர்க்கட்சி அரசியல் யார் பண்ணுவா? கடைசியாக 2 கேள்வி இருக்குண்ணே. அதில் முதல்ல என்ன அப்படின்னா, விசாரணை அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அது வந்து நமக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இறந்து போன தொழிலாளர்கள் பற்றின ஒரு கதையாக இருந்தது. அதை நேரடியாக அந்த செஞ்சந்தன மரம் செம்மரம்னு எடுக்க முடியாத கான்செப்ட்னால நம்ம வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருட்டு கேஸில் ஆஃப் பண்ணார். ஆனால் இன்றைக்கி செம்மர கதையை அதே ஸ்மக்கிள் ரிலேட்டடாக ஒரு படம் எடுக்கிறாங்க, தனுஷை வச்சு எடுக்கிறாங்க. டைட்டில் ஓம்னு வைக்கிறாங்க. சொல்லப்போனால் ஓப்பனாக செம்மரத்தையே வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எப்படியா இருந்தாலும் பாஜகவோட ஆதரவு இல்லாமலாம் இதை எடுக்க முடியுன்றீங்க? அவார்டு தான் சாட்சி, முடிஞ்சு போச்சு. அவருக்கு ராயன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க போன முறை. அந்த 2024 கேட்டகரியில் ரப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, அயோத்தின் படம் வந்து, வாழை வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு, யாத்திஷன், எத்தனையோ காவியமான படங்கள்லாம் வந்துடுறப்ப ராயனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, கேப்டன் மில்லருக்கு கொடுத்துருக்குறாங்க போது ரைட்டு, தலைவனுக்கு வந்து அங்கே ஓகே பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணோன்னு. இப்போ ஆந்திரா தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஆந்திரா தான் பேஸ். தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ இந்த மாதிரியான படங்களை வந்து டைரெக்டாக கொண்டு வர முடியாது, அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வர்ற படங்கள் ஃபெயிலியர் தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும். அவங்க வந்து வந்து எங்கன்னா ஆந்திரா தான் பார்டராக வைப்பாங்க, ஆந்திராவிலேருந்து வருவாங்க. இப்போ ஆந்திராவில் தெலுங்கில் படம் பண்ணி அதை வந்து தமிழில் டப் பண்ணி தனுஷை வச்சு அதை கொண்டு வராங்க. இன்னும் அப்படி தான் பார்க்கணும். தனுஷை வச்சு டேரெக்டாக இப்படி ஒரு கான்செப்டை, ஒரு மதவாத பிரச்சாரப்படுத்தி, வெறுப்பு பிரச்சாரப்படுத்தி தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. அது தனுஷோட கேரியருக்கும் செட்பேக் ஆயிரும், படமும் ஓடாது. அப்போ அவங்க தெலுங்கில் பண்ணிட்டா இதை வந்து டப் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுதான் ஒரு ஐடியாலஜி. அப்போ பேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மறைமுகமாக இவருக்குள்ளே கொண்டு வர்றாரு. போக போக வரும். ஒரு பாஜகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகிகளுடைய அட்வைஸர் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற தகவலையும் அங்கங்கே சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப இவர் பேசுகிறது, இவருடைய ஐடியாலஜி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணுறாரு. விஜய் வர்றப்ப இந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு, நம்மளே வச்சோம். ஆமாம், பாஜக இயக்குது, பாஜகவினுடைய பிடிமா இருப்பாரோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா இவர் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிற அடையாளத்தோடு வர்றாரு. SC/ST மைனாரிட்டி, இந்த ஓட்டு தான் திமுகவுக்கான பேஸ் ஓட்டு. இதை அவர் பிரிக்க போகிறாரு. இவர் இந்த ஓட்டை திமுக பலகீனப்படுத்திட்டா அதிமுக பாஜக வந்துடலாம் அப்படிங்கிற அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. பாஜக கணக்கு போட்டு தான் இவரை வந்து பெருசாக வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துச்சு, எதுலையும் தொடாமல் இருந்துச்சு. இப்போ மறைமுகம் நீங்கள் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் என்ன பண்ணார்னா இவர் மெயின் பிரைமரி ஃபோர்ஸாக வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்தாங்க. பாஜக இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது விஷயம் என்னென்னா, இவர் ஓட்டை பிரிப்பார், இதனால் நமக்கு லாபம், நம்ம பாஜக அதிமுக ஆட்சி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பிளான். ஆனால் இவர் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, பிரைமரி ஃபோர்ஸாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால OPS முதற்கொண்டு அவங்க கட் பண்ணாங்க. OPS அடுத்த நாள் காலையில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, 4 சீட்டு. முதல் நாள் நைட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ எனக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு காலைல OPS வந்து தாவேக்காக்க போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது. நான் இப்போ இல்லை, எலெக்ஷன் டைம் வரப்போகிறாருங்க, நல்ல நாள் பார்த்து சொல்ல போகிறாங்கன்னு. ஆனால் உடனே அவங்க கூப்பிட்டு ஆஃப் பண்ணி அவரை
வேற பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. பல பேரை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. பல கட்சிகளை டைவர்ட் நேரடியாக போகாமல் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் வந்து காலத்தின் கட்டாயம் காலம் தலைகீழாக மாற்றி போட்டு அவங்களுடைய கால்குலேஷன் அப்புறம் சுக்குநூறாக உடைச்சிருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெயிச்ச உடனே ஒரு செக்குலர் பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு. காங்கிரஸை கூப்பிட்றாரு, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாரு, விசிகாவை கூப்பிட்றாரு. அந்த அரசியலை கையில் எடுத்து கொண்டு போகிறப்ப இப்போ இவரை சமாளிக்கணும்ல, இவருடைய வளர்ச்சியை எப்படி சமாளிக்கணும்ல. அப்போ இறக்கு சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் இறக்கு, அது யங்ஸ்டராக இறக்கு. ஏன்னா ஆல்ரெடி பெரிய டிக்கெட்டில் இறக்கி வந்து போனி ஆகலை. யங்ஸ்டராக இறக்குப்பா, சின்ன பீஸ் அவனை பிடி அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி இறக்குறாங்க. வந்தவங்களும் சரிதான். ஆனால் ஐடியாலஜி தான் தப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து மறைமுகமாக நீயும் பெரியாரை அம்பேத்கர் தூக்கிட்டு வந்தால் கூட ஏதாவது 2 வார்த்தை நம்புவாங்க. நீங்கள் வர்றப்பே உத்ராட்ச மாலையோட உள்ளே இறங்கிட்டாப்புல பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் வந்த முதல் நாளே பிடிச்சிடறாங்க. வா என்ன குறுக்க மறுக்க ஓடுறேன் மண்டபத்தில் அந்த கொண்டே மறைக்கலன்னு பிடிச்சி விட்டாங்க. இப்போ அதுதான் இங்கே சிக்கல் ஒழிய ஐடியாலஜிக்கலாக இப்போ பாஜகனா தாவேக்காவினுடைய இந்த வளர்ச்சியை அவங்க வந்து பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக தாவேக்கா எந்த கட்சியும் தெரியல, ஒரே குரலில் பேசுகிறாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒரே குரல். அதிமுகவுடைய ஆதரவாளர்களுடைய பேட்டியெல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர் சேனல்லாம் வருது. அவங்களுடைய பேட்டியெல்லாம் போகிறாங்க. பாஜக அதே தான் பேசுது, தாவேக்கா தான் பேசுது. நாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. சரி, எதுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய காவிரி பிரச்சனைக்கு ஒன்றா இருக்கீங்களா, இல்லை நீட் எதிர்ப்புக்கு ஒன்றா இருக்கீங்களா, இல்லை முக்கியமான ஏதாவது பிரச்சனைகளுக்கு ஒன்றா இருக்கீங்கன்னா எதுக்கு ஒன்றா இருக்காங்க? தாவேக்கா வீழ்த்ததுக்கு ஒன்றா இருக்காங்க, விஜய் எதிர்ப்புக்கு ஒன்றா இருப்போம். ஆமாங்க, விஜய் அந்த என்னங்க ஆச்சு, யாரும் அமைச்சா இருக்காங்க, என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலங்க, இவங்களாம் அமைச்சிடறாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்ற? அரசியல் விட்டுருப்போம். என்ன பண்ண சொல்ற? அரசியல் விட்டுரு, நீ வேணா அரசியல் பேசாதீங்க. அப்போ இதை அப்போ தாவேக்காங்கிற ஒரு இந்த தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி செல்வாக்கு அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையுமே கொஞ்சம் ஆட்டம் காண வச்சிருக்கு. அதுக்கு எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இது பூரா அந்த இன்ஸ்டாகிராமில் தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இன்ஸ்டாகிராமில் இருந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சு விடுங்க. இல்லைங்க அந்த ப்ளீச் கலர் பேண்ட் போட்டிருக்காப்புலங்க, அதனால தாங்க ஜெயிச்சிருக்காரு. நானுங்க போடுங்க, எல்லாரும் பேண்ட்டை போடுங்க. இல்லைங்க எல்லாரையும் வந்து ஹேக் பண்ணிட்டாங்களா, அவங்க மைண்டை வந்து ஹேக் பண்ணுறாங்களாங்க. செல்ஃபி வீடியோவில் ஆரம்பிச்சு நடக்கிற ரேம்பில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் வந்து குட்டி தாவேக்காவை மாறிட்டாங்க. எனக்கு என்ன கடைசியாக ஒரு சந்தேகம் அப்படின்னா, தாவேக்கா ஆரம்பித்து அவங்க தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இப்போ வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் அதாவது எம்பி எலெக்ஷனில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டேட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு, இன்னும் அரசியல் கட்சி அறிவிக்கலை. அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து சென்ட்ரல் எலெக்ஷனை எப்படி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணுவார் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டேட் எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானே. 31 தான் டார்கெட் அவருக்கு. 31 டார்கெட் 31 31 அப்படி நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு பிளான். ஆனால் அதுக்கு இடையில இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு டெஸ்ட் ரைட் பார்க்குறாங்க. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த முகம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அந்த பகுதியில் யார் யார் இருக்காங்களோ அந்த ஆட்களை வச்சு தான் ஓட்டு. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் கட்சி ஆரம்பிக்காமல் தன்னிச்சையாகவே மண்ட நிர்வாகிகளை நிப்பாட்டி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தகவல் இருக்கு. பார்ப்போம் அது எப்படி நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். காத்திருந்து பார்ப்போம். மண்ணன் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். காலம் இன்னும் நிறையா பதில் சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.